Hi everyone, welcome to டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நாம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல டே 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 10 டேஸ் ஹிந்தி லேர்னிங் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 7ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க பார்த்தீங்கன்னா 15 நியூ சென்டென்சஸ் ஹிந்தில கத்துக்க முடியும். அத்தனையும் பிராக்டிக்கலா இருக்கிற சென்டென்ஸ் அண்ட் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நிறைய புது வார்த்தைகள் இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பா பார்த்துட்டே வரேன். 2 விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த சென்டென்சஸ் குடுத்திருக்கேன். 1 பிராக்டிகலா இருக்கணும். நீங்க உண்மையிலேயே போய் எங்கேயாவது பேசணும்னு நெனச்சா, இதே சென்டென்சஸ் அப்படியே போய் பேசணும். அதே மாதிரி ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளா, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகளா இல்லாம, தமிழ்ல இந்த வார்த்தைய சொல்றோம், ஹிந்தில சொல்ல தெரியலையே அப்படின்னு யோசிச்ச மாதிரி வார்த்தைகளா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இந்த 10 டேஸ் சீரிஸையும் கொண்டு வரேன். இதுவரைக்கும் நீங்க டே 1ல இருந்து டே 6 வரைக்குமான வீடியோ பார்க்காம, டே 7 வீடியோவ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா போய் பார்த்துட்டு அடுத்து இந்த டே 7 வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. நெறைய வார்த்தைகள், நெறைய புது புது சென்டென்சஸ் உங்களால அது மூலமா கத்துக்க முடியும். இன்னைக்கான 15 சென்டென்ஸ டைமே வேஸ்ட் பண்ணாம உடனே கத்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதோ கொண்டு வந்துட்டேன். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வான்னு சொன்னா, இதோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். இதோ வந்துட்டேன், இதோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஹிந்தில அபி லாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அபி லாயா இது ஆண்கள் சொல்லணும். இதே பெண்கள் இதோ கொண்டு வந்துட்டேன், இதோ இருங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, அபி லாயி அப்படின்னு சொல்லணும். அபி லாயா இல்லனா அபி லாயி. இதோ கொண்டு வந்துட்டேன். அபி லாயா, அபி லாயி. பின்னாடி உட்கார வை. பின்னாடி உட்காரு வேற, உட்கார வை வேற. ஹிந்தில உட்கார வை அப்படிங்கிறதுக்கு தனித்தனி வார்த்தைகள் கிடையாது. ஒரே வார்த்தையா இருக்கு. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். பின்னாடினா பீச்சே, உட்கார வை அப்படின்னா பிட்டாவோ, பிட்டாவோ. உட்காருன்னு சொன்னா பைட்டோ சொல்லியிருந்திருப்போம். அது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பீச்சே பைட்டோ அப்படின்னா பின்னாடி உட்காரு. ஆனா நாம இப்ப படிக்கிறது பீச்சே பிட்டாओ. பிட்டாவோன்னா உட்கார வை. பீச்சே பிட்டாओ பின்னாடி உட்கார வை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்ல நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. இந்த கூத்துங்கிற வார்த்தை தமிழ்ல இருந்து அப்படியே ஹிந்திக்கு லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆனா இதே விஷயம் இப்ப தமிழ்காரவங்க எல்லாருமே யூஸ் பண்றோம். இது என்ன கூத்து? என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்? அதாவது ரொம்ப சண்டை போடுற நேரங்கள்லயோ, இல்ல அநாகரிகமா நடந்துக்கிற நேரத்திலயோ, நம்ம என்ன இது கூத்து அப்படின்னு சொல்லுவோம். இதே வார்த்தைய நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஹிந்தில என்ன சென்டென்ஸ் சொல்லி இத புரிய வைக்கலாம் அப்டின்னா, "क्या लगा रखा है" அப்படின்னு சொல்லலாம். என்னமோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ! ஆரம்பிச்சுட்டாங்களா? இந்த மாரி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களா? இந்த மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து இந்த "क्या लगा रखा है ये दोनों" அப்படின்னு சொல்லலாம். "क्या लगा रखा है ये दोनों" ये दोनोंனா இவங்க 2 பேரும். இத நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கூட போட்டுக்கலாம். "ये दोनों क्या लगा रखा है" இவங்க 2 பேரும் என்னத்த ஆரம்பிச்சுட்டாங்க? என்ன கூத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? "क्या लगा रखा है" "क्या लगा रखा है ये दोनों" ரொம்ப பிராக்டிகலான ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. அடுத்த சென்டென்ஸ் நான் பாடம் கற்பிப்பேன். அதாவது நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா, நான் உனக்கு பாடம் கற்பிச்சுருவேன். உனக்கு ஒரு லெசன் நடத்திருவேன். அந்த அளவுக்கு நான் உனக்கு ரிவெஞ்ச் குடுத்துருவேன். அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும்னா, मैं सबक सिखाऊंगी. मैं सबक सिखाऊंगी. मैंனா நானு, சபக்னா பாடம். சிக்காவுங்கி அப்படின்னா கத்துக் குடுத்துருவேன். நான் உனக்கு பாடம் கத்துக் குடுத்துருவேன். मैं सबक सिखाऊंगी. சிக்காவுங்கி அப்படிங்கிறது இப்ப லேடீஸோடைய பெர்ஸ்பெக்ஷன்ல இருந்து சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்லணும்னா சிக்காவுங்கி சொல்லணும். இதே ஒரு ஆண் சொல்லணும்னா मैं सबक सिखाऊंगा அப்படின்னு சொல்லணும். मैं सबक सिखाऊंगा. मैं सबक सिखाऊंगी. சபக்னா பாடம், சிக்காவுங்கா, சிக்காவுங்கி அப்படின்னா கற்பித்து விடுவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப ஷார்ட் ஆனது. ஆனா நெறைய யூஸ் பண்ணலாம். கவனமா போ அப்படின்னு சொல்லணும்னா சம்பால் கே ஜாओ. சம்பால் கே ஜாओ அப்படின்னா கவனமா போ, பார்த்து போ. இதெல்லாம் சொல்றதுக்கு சம்பல் கே ஜாओ. சம்பல் கே ஜாओ. அடுத்ததும் ஒரு குட்டி சென்டென்ஸ் தள்ளாத, தள்ளி விடாத அப்படின்னு சொல்லணும்னா தக்கா தேனா மத். தக்கா மத் தேனா இல்ல தக்கா தேனா மத் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். மத்த நீங்க தேனாக்கு முன்னாடியும் போடலாம், அடுத்ததுக்கும் போடலாம். தக்கா தேனா அப்படின்னா தள்ளி விடுன்னு அர்த்தம். தக்கா தேனா மத்ன்னு சொன்னா தள்ளி விடாதன்னு அர்த்தம். தக்கா தேனா தள்ளி விடு, தக்கா தேனா மத் தள்ளி விடாத, புஷ் பண்ணாத அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சீக்கிரம் போ இல்லனா கேட் மூடிடும். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் தான் பாருங்க. சீக்கிரம் போன்னு சொல்லணும்னா ஜல்தி ஜாவோ.
ஜல்தி ஜாओ. இல்லைனான்றதுக்கு நஹி தோ அப்படின்னு நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சென்டென்சஸ்லயுமே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனா இன்னொரு வார்த்தை இருக்குன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைங்கிற இல்லைனா அப்படிங்கிறதுக்கு வர்னாவும் சொல்லலாம். ஜல்தி ஜாओ वरना गेट बंद हो जाएगा. जल्दी जाओ वरना गेट बंद हो जाएगा. नहीं तो गेट बंद हो जाएगा. ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வர்னா அல்லது நஹி தோ ரெண்டுமே இல்லை என்றால் சீக்கிரம் போ இல்லைன்னா கேட் மூடிடும். ஜல்தி ஜாओ वरना गेट बंद हो जाएगा. बंद हो जाएगा. அடுத்த சென்டென்ஸ் திரும்பவும் ஒரு லாங் சென்டென்ஸ். வழியில ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு கால் பண்ணு. இப்ப பிரச்சனைக்கு நீங்க நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். திக்கத் சொல்லலாம், இல்ல தக்லீஃப் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இப்ப நம்ம படிக்க போற வார்த்தை உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுற மாதிரியான ஒரு வார்த்தையா இருக்கும். யாராவது சொல்லும்போது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாம இருக்கக்கூடாது. அதனால நான் இத சொல்றேன். रास्ते में कुछ ऊंच नीच हो तो இல்லனா ऊंच नीच हो जाए तो कॉल करो. அதாவது இந்த ஊஞ்ச் நீச் அப்படிங்கிற வார்த்தைக்காக தான் இந்த சென்டென்ஸே நான் கொடுத்திருக்கேன். ஊஞ்ச் நீச் அப்படின்னா என்னது? ஊஞ்ச் அப்படின்னா உயரம், நீச்சுன்னா குறைவு, பள்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊஞ்சு நீச்சுன்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்க வேண்டாம். உயரம் குறைவு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். பிரச்சனை ஏதோ சிக்கலாச்சு, ஏதோ முன்ன பின்ன போச்சு, ஏதோ ஒண்ணு வழக்கத்தை மீறி முன்ன பின்ன ஆயிருச்சு அப்படின்னா அததான் பிரச்சனை ஆயிருச்சுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. रास्ते में कुछ ऊंच नीच हो जाए तो कॉल करो. रास्ते में ராஸ்தேனா வழி, போற ரூட்ல, ராஸ்தே மே ரூட்ல வழியில குச் ஏதாச்சு, ஊஞ்ச் நீச் பிரச்சனை, ஹோ ஜாயே தோ ஆயிடுச்சுன்னா கால் கரோ கால் பண்ணு. रास्ते में कुछ ऊंच नीच हो जाए तो कॉल करो. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் பேசும் நிலையில இல்ல, அவர் பேசுற கண்டிஷன்ல கிடையாது. वो बोलने की हालत में नहीं है. वो அவர் போல்னா பேசுறது, போல்னே கி ஹாலத் அப்படின்னா பேசுற நிலை, ஹாலத்னா நிலை, ஹாலத் மே அப்படின்னா நிலையில, நஹி है அப்படின்னா இல்லை. वो बोलने की हालत में नहीं है. அவர் பேசும் நிலையில் இல்லை. वो बोलने की हालत में नहीं है. हालत அப்படின்னா நிலை. இந்த வார்த்தை புதுசா இருக்கலாம் நிறைய பேருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. हालत அப்படின்னா நிலை. हालत में नहीं है நிலையில இல்ல. அடுத்தது குட்டி சென்டென்ஸ். அது வரைக்கும் பொறு, அது வரைக்கும் காத்திரு. तब तक रुको. தப் தக் ருக்கோ. இந்த தப் தக் அப்படிங்கிறது ஏதோ பாட்டு சவுண்ட் மாதிரி இருக்கும். ஆனா தப் தக் அப்படின்னா அப்போ வரைக்கும், அது வரைக்கும்ன்றது அர்த்தம். ருக்கோ அப்படின்னா இரு, பொறு, காத்திரு, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். தப் தக் ருக்கோ அப்படின்னா அது வரைக்கும் இரு, அது வரைக்கும் பொறு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு, இது எல்லாத்துக்கும் சொல்லலாம் தப் தக் ருக்கோ. அடுத்தது திரும்பவும் குட்டி சென்டென்ஸ் தான். சிரிக்கிறத நிறுத்து. ஹஸ்னா பந்த் கரோ. ஹஸ்னா பந்த் கரோ. சிரிக்கிறத நிப்பாட்டு. ஹஸ்னா பந்த் கரோ. அடுத்தது இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயங்கரமா அப்படின்னா நம்ம ஊர்ல எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னா கூட அட பயங்கரமா இருக்கு இந்த படம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இங்க நான் மீன் பண்றது பயமா, பயங்கரமா இருக்குன்றது. சோ ரொம்ப ஸ்கேரியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ये बहुत भयानक है. ये बहुत भयानक है. பயானக் அப்படின்னா ரொம்ப பயமூட்டுற விதத்துல பயங்கரமா இருக்குன்னு சொல்றது. ये बहुत भयानक है. அடுத்த சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடியும் இப்படி நடந்தது. पहले ऐसे हुआ था. முன்னாடியும், முன்னாடி அப்படிங்கிறதுக்கு पहले, ऐसे இப்படி, हुआ था நடந்தது. पहले ऐसे हुआ था முன்னாடி இப்படி நடந்தது. पहले ऐसे हुआ இல்ல पहले ऐसे हुआ था. நெக்ஸ்ட் ஒன் குட்டி ஆனா நிறைய யூஸ் பண்ணுவோம். காலம் கடந்து போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு காலம், அதெல்லாம் மாறி போயிருச்சு, காலம் கடந்து போயிருச்சு. இதே டோன்ல ஹிந்தில எப்படி சொல்லுவாங்கன்னா சமய பீத் கயா. சமய பீத் கயா. சமயம்னா நேரம், காலம், இது எல்லாத்துக்கும் சொல்லலாம். பீத் கயா அப்படின்னா கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். சமய பீத் கயா. சமய பீத் கயா.
அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஹிந்தி வார்த்தை. குச் கட்பட் ஹை. கட்படுங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ சரியா இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயங்களுக்கு குச் கட்பட் ஹைன்னு சொல்லுவாங்க. கட்பட் ஹைன்னா, அங்க ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. அங்க ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்ல. சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நீங்க குச் கட்பட் ஹைன்னு சொல்லிக்கலாம். கட்படு. குச்சுனா ஏதோ, கட்பட் ஹைன்னா தப்பா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. இதுவரைக்கும் நம்ம படிக்க வேண்டிய 15 சென்டென்சஸ் படிச்சாச்சு. இப்ப ரிவிஷன்க்கான டைம். குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டு வந்துரலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதோ கொண்டு வந்துட்டேன். அபி லாயா, அபி லாயி. பின்னாடி உட்கார வை. பீச்சே பிட்டாओ, பிட்டாओ. அவங்க 2 பேரும் என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்க? वो दोनों क्या लगा रखा है? वो दोनों क्या लगा रखा है? இல்ல இவங்க 2 பேரும்னா, ये दोनों क्या लगा रखा है? ये दोनों क्या लगा रखा है? நான் பாடம் கற்பிப்பேன். मैं सबक सिखाऊंगा. मैं सबक सिखाऊंगी. ஊங்கா ஃபார் மேல், ஊங்கி ஃபார் ஃபீமேல். கவனமா போ. संभल के जाओ. தள்ளாத. धक्का देना मत. धक्का देना मत. சீக்கிரம் போ, இல்லனா கேட் மூடிடும். जल्दी जाओ, वरना गेट बंद हो जाएगा. வழியில ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு. रास्ते में कुछ ऊंच नीच हो जाए तो कॉल करो. அவர் பேசுற நிலையில இல்ல. वो बोलने की हालत में नहीं है. वो बोलने की हालत में नहीं है. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. तब तक रुको. तब तक रुको. சிரிக்கிறத நிறுத்து. हंसना बंद करो. हंसना बंद करो. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ये बहुत भयानक है. ये बहुत भयानक है. முன்னாடி இப்படி நடந்திருக்கு. पहले ऐसे हुआ था. पहले ऐसे हुआ था. நேரம் கடந்து போயிருச்சு. காலம் கடந்துருச்சு. समय बीत गया. समय बीत गया. ஏதோ தப்பா இருக்கு. कुछ गड़बड़ है. कुछ गड़बड़ है. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கான 15 சென்டென்சஸ் படிச்சு முடிச்சாச்சு. இதுல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள், இல்ல யூஸ்ஃபுல்லான வார்த்தைகளா இருக்கோ, அதெல்லாம் நீங்களே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கமெண்ட்ல கூட நீங்க பின் பண்ணி வைக்கலாம். நீங்க சொல்ல சொல்ல எல்லாருக்கும் அது ஒரு ரிவிஷனா தெரியும். இந்தந்த வார்த்தைகள் இவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. நமக்கு என்னென்ன வார்த்தைகள் யூஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கமெண்ட்ஸை நீங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தனியா இந்த 15, 15ஆ ஒரு டே வீடியோஸையும் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இந்த வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது அனுப்பிச்சுட்டு, சேர்ந்து படிங்க. கொஸ்டின்ஸ் கேட்டு, மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்டு, இந்த சென்டென்ஸ் தெரியுதா? மனப்பாடமா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து படிக்கலாம். இந்த வீடியோல வந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.